நண்பர்களுக்கு வணக்கம். நேத்திக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல டைப் 1 சம்ஸை பார்த்துருந்தோம். இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல டைப் 2 சம்ஸை பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்காக தான் நான் மதியம் போல சில ஃபார்முலாஸ் கொடுத்திருந்தேன். அந்த ஃபார்முலாஸை நம்ம படிச்சோன்னா போதும், இந்த சம்ஸை எல்லாமே நம்ம எளிமையா வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே இந்த சம்மை நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம சால்வ் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் மற்ற கடினமான சம்ஸ்க்கு அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா, ஈஸியாக முடிக்க வேண்டிய சம்மை ஈஸியாக நம்ம முடிக்க பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 75,983 இன்ட்டு 75,983 ஓகேங்களா, மைனஸ் 45,983 இன்ட்டு 45,983 வகுத்தல்ல 30,000 இருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணக்கூடாது, அப்படியே மொத்தத்தையும் பெருக்கிட்டு இதையும் பெருக்கிட்டு அடுத்ததா இதை போட்டு வகுக்க கூடாது. சிம்பிளா எப்படி இந்த சம்ம சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இதை நான் வந்து ரெண்டு ஒரே நம்பரா இருக்குங்களா, இதுவும் சேம் நம்பர். ஸோ அதனால நான் என்ன எழுதிக்கிறேன், ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஏ இன்ட்டு ஏ, இப்படி கூட புரியலன்னா இப்படி கூட எழுதிக்கோங்க. ஏ இன்ட்டு ஏ மைனஸ் இது வேற ஒரு நம்பர், ஆனா இந்த ரெண்டு நம்பரும் சேம். ஸோ இதை நான் பின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பி இன்ட்டு பி, கீழே இருக்கிற 30,000 அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, இந்த ஏ இன்ட்டு ஏவை நான் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் இது என்ன எழுதிக்கிறேன், பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப பாருங்க, கீழே இந்த 30,000 இருக்குங்களா, இந்த 75,983ல இந்த நம்பரை கழிச்சா பாருங்க, சிம்பிளா நம்ம அசியூம் பண்ணி பாருங்க. 75,000ல 45,000 போனா எவ்வளவு வரும், 30,000 வரும். சரிங்களா? இருக்கிற இந்த நம்பருமே கூட இங்க சேமா தான் இருக்கு. சரிங்களா? இந்த 5,983 கூட சேமா தான் இருக்கு. சரி, 75,983ல 45,983 போனா எவ்வளோ, 30,000. சரிங்களா? எவ்வளோ, 30,000. அப்போ இது ஏன்னு நம்ம அசியூம் பண்ணோம், இதை பின்னு நம்ம அசியூம் பண்ணோம். கரெக்டுங்களா? இதை ஏன்னு அசியூம் பண்ணோம், இதை பின்னு அசியூம் பண்ணோம். ஸோ நான் இது எப்படி எழுதிக்கிறேன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இதை ஏன்னு ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணோம், இதை பின்னு அசியூம் பண்ணோம். ரெண்டுத்தையும் ரெண்டு இருக்கிறதால ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பண்ணோம். அடுத்ததான் இந்த 30,000 இந்த ஏல இருந்து பியை கழிச்சோம்னா நமக்கு இந்த ஏல இருந்து இந்த பி, ஒரு ஏல இருந்து ஒரு பியை கழிச்சோம்னா எனக்கு 30,000 கிடைக்குது. அதனால இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இது மொத்தத்தையும் நம்ம நம்பர் எல்லாம் போட்டு சால்வ் பண்ண தேவையில்ல. சிம்பிளா இந்த நியூமரேட்டர்ஸ் இந்த நம்பர்ஸ் ஆல்பபெட்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. கரெக்டுங்களா? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. வகுத்தல்ல நம்ம கிட்ட ஒரு ஏ மைனஸ் பி இருக்கு. ஸோ இந்த ஏ மைனஸ் பிக்கு இந்த ஏ மைனஸ் பி கேன்சல். அப்போ ஏ பிளஸ் பி தான் ஆன்சர். ஏ நம்ம என்னன்னு எடுத்திருந்தோம், 75,983. பி என்னன்னு எடுத்திருந்தோம், 45,983. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா அதுதான் ஆன்சர். 3 3 6 8 8 16 பேலன்ஸ் 1, 9 9 18 19 பேலன்ஸ் 1 10 11. சரிங்களா? பேலன்ஸ் 1, 7 4 11 12. அப்ப ஆன்சர் என்னன்னா 1,21,966. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. சரிங்களா? இங்க சிம்பிளாவே இந்த செம்ம டைரக்டா எடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு, கீழே இருக்கிறது இதையும் கழிச்சு வருது அப்படின்னு சொல்லி டைரக்டா போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 963 பிளஸ் 476 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த 963 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 476 நான் பின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்க 963 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 476 பின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே தான் இங்க, இது ஏ இதுவும் ஏ, இது பி இதுவும் பி. சரிங்களா? அப்போ ஏ பிளஸ் இடையில பிளஸ் இருக்குங்களா, சோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, 963 என்ன எழுதிக்கோங்க, ஏ வந்து 963, பி வந்து 476. சரிங்களா? இங்க ஏ வந்து 963 பிளஸ் 476, அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். மேல ஸ்கொயர் இருக்கிறதால ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இடையில ஒரு பிளஸ் இருக்கு, அதை விட்டுறக்கூடாது, பிளஸ். ஓகேங்களா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கீழே ஏ இன்ட்டு ஏ என்ன வரும், இப்பதான் பார்த்தோம், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்
plus b square plus 2ab. கரெக்ட்டுங்களா? அப்போ plus a minus b ஓட whole square ஃபார்முலா a square plus b square minus 2ab. சரிங்களா? கீழ என்ன இருக்கு? இந்த a square plus b square அப்படியே இருக்கு. இப்போ பாருங்க, இந்த minus 2ab க்கு இந்த plus 2ab கேன்சல். சரிங்களா? இந்த minus 2ab க்கு இந்த plus 2ab கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு a ஸ்கொயர், இங்க ஒரு b ஸ்கொயர். இங்க ஒரு a ஸ்கொயர், இங்க ஒரு b ஸ்கொயர். அப்போ ரெண்டு a ஸ்கொயர் இருக்குங்களா? அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2a ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? நான் என்ன எழுதிக்கிறேன்? 2a ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். பிளஸ் ரெண்டு b ஸ்கொயர் இருக்குங்களா? ரெண்டு b ஸ்கொயர் இருக்கு. அதை நான் என்ன எழுதிக்கிறேன்? 2b ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் டிவைடட் பை வேற என்ன இருக்கு? கீழ ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. என்ன இருக்கு? வெறும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இந்த ரெண்டுத்துலயும் 2 காமனா இருக்குங்களா? சோ இந்த 2 எடுத்துடலாம் வெளியில. எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இதுதான் இருக்கும். கீழ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கேன்சல். அப்ப ஆன்சர் என்னன்னா 2. புரியுதுங்களா? ரெண்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இங்க ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தனா 2a ஸ்கொயர்னு வரும், 2b ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர். கீழ ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருந்ததால ரெண்டு காமனா வெளிய எடுத்துட்டோம். ஏன்னா இதுலயும் ரெண்டு இருக்கு, இதுலயும் ரெண்டு இருக்கு. சோ ரெண்டு காமனா வெளிய எடுத்தாச்சு. சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கேன்சல். அப்ப பேலன்ஸ் என்னன்னா ஆன்சர் 2. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 856. இப்ப போட்ட நம்ம அதே ஃபார்மேட் சம் தான். இந்த ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற சம். நீங்க நம்புவீங்களா தெரியல, இதுவும் ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற சம் தான். அப்படியே டிஎன்பிஎஸ்சில இந்த क्वेश्चन உங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இருக்கும். சரிங்களா? இந்த क्वेश्चन டிஎன்பிஎஸ்சில இருக்கும். இது ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல இருக்கிற கேள்விதான். நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே மேக்ஸ் பாக்குறது எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தையும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनையும் ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்த क्वेश्चन தான் கிளாஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படியே இந்த क्वेश्चनலாம் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இது ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற அப்படியே இருக்கிற கேள்வி. அடுத்த क्वेश्चन பாருங்க. 856 பிளஸ் 167. இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். இது ஏ, இது ஏ, இது பி, இது பி. சரிங்களா? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே ஃபார்மேட். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். நம்ம பார்த்தோம் அதுதான் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a இன்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இது நம்ம எழுதுனா என்ன வரும்? a ஸ்கொயர் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த 2ab க்கு பிளஸ் 2ab க்கு மைனஸ் 2ab கேன்சல். இப்போ நம்ம பார்த்த அதே ஸ்டெப் தான், அதே மாடல் சம் தான். சரிங்களா? ஆன்சர் கூட மாறாது. பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அடுத்ததா இன்னொரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கும். அடுத்ததா கீழ ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அதுக்கு அடுத்ததா இங்க பார்த்த அதே சேம் ஸ்டெப். 2a ஸ்கொயர் இருக்குங்களா? இங்க ஒரு a ஸ்கொயர், இங்க ஒரு a ஸ்கொயர். அதே மாதிரி இங்க ஒரு b ஸ்கொயர், இங்க ஒரு b ஸ்கொயர், கீழ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ரெண்டு a ஸ்கொயர், ரெண்டு b ஸ்கொயர் divided by a square plus b square. அதே மாதிரி ரெண்டு வெளிய எடுத்துட்டு இதை கேன்சல் பண்ணா ஆன்சர் இந்த சமுக்கு என்னதான் கிடைக்கும்னா 2. இந்த சமுக்கு ஆன்சர் 2 தான். சரிங்களா? இந்த மாதிரியான கணக்குகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னும் டிஃபிகல்ட்டான சம்ஸ் இருக்கு. சரிங்களா? போக போக அதையும் பார்க்கலாம். அடுத்த சம்ஸை பார்க்கலாம். அடுத்த சம்மா பாருங்க, டெசிமல்ல பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்ததுமே நம்ம நிறைய பேரு என்னடா அப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இந்த சமமே எளிமை தான், ஆனா கொஞ்சம் புரிதல் வேணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஆஸ் யூசுவல் 0.1 into 0.1 ஓகேங்களா? இதை வந்து ஏன்னு வைக்கிறோம், இதையும் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதுவும் நம்ம பின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஏ பி பின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு ஏ என்னன்னு எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்துதான் கீழே வரும்போது தான் நம்ம நல்லா யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு ஏ இன்ட்டு பியா இருக்கும். சரிங்களா? ஏ இன்ட்டு பி கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏ பிளஸ் பி அப்படி ஏதாச்சும் கொடுத்துருந்தா நமக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்ப ஏ இன்ட்டு பி நான் போடுறேன். 0.1 a 0.01 b. இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கினா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குதான்னு பாக்குறேன். 1 0 0 0
அடுத்ததா 0 0 1 0 0 0 மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.01 தான் கிடைக்குது. ஸோ a இன்ட்டு பின்றது தப்பு. ஓகேங்களா, a இன்ட்டு பின்றது தப்பா இருக்கு. அப்போ a பிளஸ் பியா இருக்குமோ ஒரு வேலை. ஓகேங்களா, a பிளஸ் பி தான் இந்த வேல்யூ அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 0.1 0.01 ஆட் பண்ணா சரிங்களா 0.11 வருது. ஆனா இங்க ஆன்சரா நமக்கு என்ன கிடைக்கணும், 0101 நமக்கு கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், எப்படி பண்ணா இந்த ஆன்சர் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இதுவும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கோ, இருந்தாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாதுல. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல கீழேயும் அதுலயே இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் 0.1 ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 0.1 இன்டு 0.1 1000 என்ன வருது, 100. ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.01 வருது. என்ன வேல்யூ, a ஸ்கொயரோட வேல்யூ 0.01 வருது. உங்களை a ஸ்கொயரோட வேல்யூ 0.01 கிடைக்குது. அடுத்ததா b ஸ்கொயர் வேல்யூ பண்ணி பார்ப்போம். b ஸ்கொயர் 0.01 இன்டு 0.01 now 1 0 0 0 0 0 1 sorry 0 0 0 1 0 0 0 0 எத்தனை, 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க 2 இங்க 2. ஸோ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.0001 கிடைக்குது. அப்போ b ஸ்கொயரோட வேல்யூ 0.0001 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 0.01ஐயும் a ஸ்கொயருக்கு வேல்யூ கிடைச்சிருக்குங்களா, 0.01 கிடைச்சிச்சு. 0.01 கிடைச்சது. b ஸ்கொயருக்கு என்ன கிடைச்சிச்சு, 0.0001 கிடைச்சிச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். 0 0. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேல்யூ தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கீழே, 0.0101 ஆட் பண்ண வருதுங்களா. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 0.01 கொடுத்துருக்காங்க, 0101 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, புரியுதுங்களா. இப்படி கூட கேள்விகள் வரும். நம்ம வெறும் a பிளஸ் b அல்லது a இன்ட்டு b அப்படிதான் கொடுப்பாங்கன்னு இல்லை, இப்படி கூட கேள்விகள் வரலாம். சரிங்களா, நம்ம இந்த மெத்தட்லயும் நம்ம யோசிச்சு போட்டு பார்க்கணும். சரிங்களா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குங்களா. அப்ப ஆன்சர் என்ன வரும், கேன்சல் பண்ணா 1 வரும். அப்ப ஆன்சர் என்ன, இந்த சம்முக்கு 1 என்பதே சரியான விடை. புரியுதுங்களா. இப்படியும் நம்ம யோசிக்க பழகணும். வெறும் a பிளஸ் b a இன்ட்டு b தான் கொடுப்பாங்க இல்லை, இப்படியும் கொடுப்பாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 785 785 785 ஓகேங்களா, 3 முறை கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா, ஸ்கொயர் ஃபார்மேட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இப்ப பாக்குறது கியூப் ஃபார்மேட். சரிங்களா, அப்போ இது a, இதுவும் a, இதுவும் a. சரிங்களா, அடுத்ததா 435 இருக்கு, 435 இருக்கு, 435 இருக்கு. b b b. ஓகேங்களா, அப்ப இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, a கியூப் பிளஸ் b கியூப். என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a கியூப் பிளஸ் b கியூப். அப்படியே கீழே வாங்க. 785 ஏன்னு எடுத்தோம்ல, சோ இங்க ஒரு a, இங்க ஒரு a. சரிங்களா, அடுத்து 435 b ன்னு எடுத்தோம், இது ஒரு b, இது ஒரு b. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் இடையில இருக்கிற சிம்பலை கவனிக்கணும். சரிங்களா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அடுத்ததா மைனஸ், மைனஸ் இருக்கு, இது a b மைனஸ் ab. சரிங்களா, a கியூப் பிளஸ் b கியூபோட எக்ஸ்பென்ஷன் என்ன ஃபார்முலா நமக்கு இந்த இடத்துல தேவைப்படும். சரிங்களா, a கியூப் பிளஸ் b கியூபோட ஃபார்முலா a பிளஸ் b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab டிவைடட் பை கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. இப்போ இந்த a பிளஸ் b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab க்கு மேல இருக்கிற a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கு, a பிளஸ் b தான் இருக்கு. a ஓட வேல்யூ என்ன, 785. அப்ப a ஓட வேல்யூ 785. 785 பிளஸ் b ஓட வேல்யூ எவ்வளோ, 435. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 5 10, பேலன்ஸ் 1 11 12. சரிங்களா, அப்போ 11 12. அப்ப ஆன்சர் என்னன்னா 1220. ஓகேங்களா, இதுக்கு ஷார்ட் கட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா, ஷார்ட் கட்டும் இந்த சம்முக்குலாம் சொல்லுவாங்க.
பட் அது எல்லா சம்முக்கும் இந்த மாதிரிலாம் சம் கொடுத்தா நம்மளால ஷார்ட்கட்ல போட முடியாது. சரிங்களா? இங்க பாருங்க, இடையில 3 நம்பர் இதே மாதிரி இருக்கு, இடையில பிளஸ் இருக்கு, திரும்ப 3 நம்பர் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா சம்முக்கும் அந்த மாதிரி வராது. இங்க கூட பாருங்க 2 நம்பர் அதே மாதிரி இருக்கு, இங்கேயும் 2 நம்பர் அதே மாதிரி இருக்கு. ஆனா இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு இந்த வேல்யூ வராது. சரிங்களா? இந்த வேல்யூவே ஆன்சர் சரியான ஆன்சர் வராது. பாருங்க 0.1 0.01 கூட்டினா நமக்கு 0.11 தான் வருமே தவிர ஆன்சர் வராது. ஓகேங்களா? வெறும் 1 அப்படின்ற 1 ஆன்சர் வராது. சரி, ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை நோக்கி போகாம நார்மலா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நார்மலா போட்டு பிராக்டிஸ் பண்ணாலே ஒரு கட்டத்தில் உங்களுக்கே ஸ்பீடு வந்துடும். ஓகேங்களா? நீங்களே ஒரே ஸ்டெப்ல இதுக்கே ஆன்சர் போட்டு போயிடுவீங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த சம்முக்கு இப்படியும் போடலாம் அல்லது ஷார்ட்கட்ல இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனா எப்படி இருந்தாலும் சரி, நீங்க நார்மல் மெத்தட் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கை கொடுக்கும். ஷார்ட்கட் ஒரு சில சம்முக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில சம்முக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நார்மலாவே போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே ஃபார்மேட். ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஆனா என்ன இங்க சேஞ்ச் ஆயிருக்குன்னா மைனஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல பிளஸ் இருக்கும், இந்த சம்ல மைனஸ் இருக்கு. இதனால ஆன்சர் சேஞ்ச் ஆகுமானா ஆமா சேஞ்ச் ஆகும். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கலாம். 469 plus 174. இது ஏன்னு எடுக்கிறோம், இது பின்னு எடுக்கிறோம். as usual a plus b the whole square minus a minus b the whole square divided by இது a இது b. அப்போ ab a plus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணிருந்தனா a square plus b square plus 2ab minus ஓகேங்களா மைனஸ் a square. வேணா உங்களுக்கு ஒருவேளை மைனஸ் கன்ஃபியூஷனா இருந்தா மைனஸ் எழுதி போட்டுக்கோங்க ஒரு டைம். மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரிங்களா? கீழே ஏபி. உங்களை இப்ப என்ன பண்ணுங்க, இந்த மைனஸை இது கூட ஒன்னொன்னு கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் இன்டு ஏ ஸ்கொயர் என்ன ஆயிடும், மைனஸ் ஏ ஸ்கொயரா மாறிடும். சரிங்களா? இங்க போகலாம் a square plus b square plus 2ab மைனஸ் கூட இந்த a square ஆனா என்ன ஆயிடும், plus a square கூட மைனஸ் a square மாறிடும். அடுத்ததா plus b square என்னவாயிடும், மைனஸ் ஆக மல்டிப்ளை பண்றதால மைனஸ் b square ஆயிடும். இங்க இடையில ஒரு மைனஸ் வந்ததால பாருங்க, இங்க இடையில ஒரு மைனஸ் வந்ததால இது கூட பெருக்கும்போது பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடும். மைனஸ்ல இருக்கிற மைனஸ் 2ab வந்து பிளஸ் 2ab ஆக மாறிடும். சரிங்களா? பிளஸ் 2ab ஆக மாறிடும். கீழே டிவைடட் பை ab. இப்ப பாருங்க, பிளஸ் a ஸ்கொயருக்கு மைனஸ் a ஸ்கொயருக்கு ஆன்சர், பிளஸ் b ஸ்கொயருக்கு மைனஸ் b ஸ்கொயருக்கு ஆன்சர். ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரு 2ab இங்க ஒரு 2ab, ரெண்டுத்தையும் சேர்த்தனா 4ab. 2ab ரெண்டு சேர்த்தனா 4ab டிவைடட் பை ab. ab கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன, 4. சரிங்களா? நம்ம அந்த பிளஸ் மைனஸ் மாறினதால பாருங்க ஆன்சரே மாறிடுச்சு. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரி சம்ஸ்கெல்லாம் ஒண்ணு நம்ம நார்மல் மெத்தட்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷார்ட்கட் எல்லா நேரத்திலயும் உதவாது. சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வித்தின் ஒரு 20 செகண்ட்ஸ்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தடுத்த கணக்குகளை பார்க்கலாம். அடுத்ததா இந்த ஒரு கணக்கை பாருங்க, இவ்வளவு பெரிய கொஸ்டினா அப்படின்னு தோணலாம். ஆனால் இது ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்விதான். டிஎன்பிஎஸ்சிலும் ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 21 22 தெரியல, அந்த இயர்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அப்படியே ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற கொஸ்டின், டேட்டா நம்பர் எதுவுமே மாத்தல, அப்படியே அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்ப்போம். இந்த சம்மும் பார்க்கறதுக்கு பெருசா தெரியல, ஆனா ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். பாருங்க, அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். நான் இன்னைக்கு ஒரு ஃபார்முலா படிக்க சொல்லி டெலிகிராம்ல சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ஃபார்முலா ஓகேங்களா தெரிஞ்சா போதும், இந்த சம்ம நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 38 38 38 ஓகேங்களா, 38 38 38 இருக்கு. நம்ம ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவோம், ஏ இதுக்கு ஏ கொடுக்குறோம், இதுக்கு பி கொடுக்குறோம். 34க்கு 28க்கு சி கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்ததான் பாருங்க, -3 ஓகேங்களா, 38க்கு என்ன கொடுத்திருந்தோம் ஏ, 34க்கு பி, 28க்கு சி. அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3 ஓகேங்களா. இங்க 3 இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. -3
ஏபிசி டிவைடட் பை இங்க பாருங்க 38 38 ரெண்டு இருக்கு. ஸோ ஏன்னு எடுத்தோங்களா, ஸோ ஏ ஸ்கொயர். அடுத்ததா 34 34 34 என்னன்னு எடுத்தோம், பின்னு எடுத்தோம். ஸோ பி ஸ்கொயர். 28 சின்னு எடுத்தோம். ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் 38 ஏன்னு எடுத்தோங்களா. வேணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனா எழுதிக்கோங்க. பி யோட வேல்யூ 34, சி யோட வேல்யூ 28. இப்ப பாருங்க 38 34 38 34 அப்போ ஏ பி மைனஸ் ஏபி மைனஸ் திரும்பவும் மைனஸ் 34 × 28 34 28 அப்போ மைனஸ் பிசி. அடுத்ததா மைனஸ் 38a ஓகேங்களா 28c மைனஸ் சிஏ அல்லது ஏசி இப்படி இருந்தாலும் எழுதிக்கலாம். சரிங்களா, நமக்கு சுருக்கமா இந்த ஃபார்மட்ல கிடைச்சிருக்கு. a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc அப்படின்ற ஃபார்மட்ல கிடைச்சிருக்கு. கீழே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca இந்த ஃபார்மட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்முலா உங்களை a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc அப்படின்ற இதுக்கு எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா a பிளஸ் b இன்னைக்கு கொடுத்த அந்த இமேஜ்ல இருக்கும். a பிளஸ் b பிளஸ் c a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. புரியுதுங்களா? இதுக்கான ஃபார்முலா தான் என்னன்னா இது. உங்களை இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் தான் a பிளஸ் b பிளஸ் c இன்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. கீழே அப்படியே இருக்கிற வேல்யூ எழுதி வேண்டியதுதான். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. பாருங்க இந்த வேல்யூவும் சேமா இருக்குங்களா. சோ இதுக்கு இது கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் என்ன இருக்கு, a பிளஸ் b பிளஸ் c. a ஓட வேல்யூ என்னன்னு எடுத்தோம் 38, b யோட வேல்யூ 34, c யோட வேல்யூ 28. கூட்டினா 8 8 16 16 நாளும் 20. பேலன்ஸ் 2 3 5 5 5 10. அப்ப ஆன்சர் என்னன்னா 100. ஓகேங்களா, இந்த கேள்விக்கான விடை என்னன்னா 100 100ன்றது தான் சரியான விடை. பார்க்கறதுக்கு கேள்வி ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா நான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும்னா இவ்வளவு பெருசு தான் வரும். சரிங்களா, இந்த சைஸ் தான் வரும். ஆனா இதுக்கான எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா, இந்த ஃபார்முலாவுக்கு ப்ரொசீட் பண்ணனா போதும் ஈஸியா நம்மளால இந்த சம்முக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை தேடி ஓடாம நார்மலா போட்டு பழகுங்க. அதுதான் நமக்கு எல்லா நேரத்திலையும் கை கொடுக்கும். திரும்ப திரும்ப சொல்றது அதுதான், ஷார்ட்கட் எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காது. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த சம்களை பார்க்கலாம். அடுத்து இந்த கணக்கை பாருங்க. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த கணக்குக்கும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ரெண்டு கணக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க 6.5 × 4.7 பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவோம், இது ஏன்னு எடுப்போம், இது பின்னு எடுப்போம், இது ஏன்னு எடுப்போம். ஆனா இங்க பாருங்க, இங்க 4.7 இருந்துச்சு, இங்க பார்த்தோம்னா 5.3 இருக்கு. வேற ஏதோ ஒரு நம்பர் இங்க 4.7க்கு பதிலா 5.3 இருக்கு. சோ இதை நம்ம சீனு கூட வச்சுக்கிறோம்னு வச்சுப்போம். கீழே பாருங்க 1.3ன்னு இருக்கு. இங்க இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் ஏஓ பிஓ சிஓ இது மூணுத்துல ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஆனா இங்க பாருங்க சம்பந்தமே இல்லாம 1.3 × 7.9ன்னு இருக்கு. இங்க 1.3 × 6.9ன்னு இருக்கு. புரியுதுங்களா? ஒன்னு இந்த ஏல இருக்கிற டேர்ம் இருக்கணும், இல்ல பில இருக்கிற டேர்ம் இருக்கணும், இல்ல சில இருக்கிற டேர்ம் இருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம புதுசா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. இப்படி இருக்கிற இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சம்ம ஈஸி தான். கொஞ்சம் புரிதல் இருந்தா போதும். பாருங்க, இதுல ஒரு 6.5 இருக்கு, இதுல ஒரு 6.5 இருக்கு. இது ரெண்டுத்துல இருந்தும் காமனா நான் என்ன பண்றேன், ஒரு 6.5 வெளியில எடுக்கிறேன். உங்களோட பேலன்ஸ் என்ன இருக்கும், 4.7 இருக்கும். சரிங்களா, அடுத்ததா இதுல இருக்கிற 6.5 நான் வெளியில எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கும், 5.3 இருக்கும். சரிங்களா, டிவைடட் பை இது ரெண்டுத்துல எது பொதுவா இருக்கு பாருங்க, 1.3 ரெண்டுத்துலயே இருக்கு. சோ 1.3 நான் வெளியில எடுத்துறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, இதுல 7.9 இருக்கும் மைனஸ் இதுல 6.9 இருக்கும். சரிங்களா, 1.3 வெளியே எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கும், 6.9 இருக்கும். இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. 6.5 4.7யும் 5.3யும் கூட்டினா நமக்கு 10 கிடைக்குங்களா.
3 7 3 10 0 பேலன்ஸ் ஒன்று 5 4 10 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 10 அப்போ 10ன்னு கிடைக்கும். கீழே பாருங்க 1.3 இன்ட்டு 7.9ல 6.9 போச்சுன்னா 1 கிடைக்குங்களா? சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னா 6.5 இன்ட்டு 10 டிவைடட் பை 1.3. 6.5 10ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும்? 65 கிடைக்கும். சரிங்களா? 6.5 10ஆல நம்ம பெருக்குனா 65 கிடைக்கும். 65 டிவைடட் பை 1.3. இது 1.3 இருக்குங்களா? இதை நம்ம வேணா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால 10ஆல வேணா பெருக்கலாம். சரிங்களா? 10ஆல பெருக்கணும்னா 65 இன்ட்டு 10 650 ஆகும். டிவைடட் பை 1.3 இன்ட்டு 10 13 ஆகும். ஓகேங்களா? ரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ 13 650 13ஆல அடிக்கணும். ஓகேங்களா? 5 13 65 இந்த 0க்கு 0. அப்ப ஆன்சர் என்னன்னா 50. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஏபி வச்சு மட்டும் போடாம இப்படியும் சில கேள்விகள் வரும். இதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போட கத்துக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினும் பாருங்க 4356. ஆனா இது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஃபார்மேட் வச்சு போட்டா ஈஸியா போட்டுடலாம். இதை நம்ம என்னன்னு எடுப்போம்? ஏன்னு எடுப்போம். இதையும் ஏன்னு எடுப்போம். உங்களை ரெண்டும் ஒரே நம்பர். அடுத்ததா பிக்கு இதுவும் பி. சரிங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாங்களா? ஸோ ஏ பிளஸ் பின்னா 4356 பிளஸ் 2171 மைனஸ் ஓகேங்களா? இது ஏ பிளஸ் பி. அடுத்ததான் ஏ மைனஸ் பி எழுதணும். அதுக்கு மைனஸ் வரணும். 4 3 5 6 மைனஸ் 2 1 7 1. புரியுதுங்களா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல இருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டா எழுதிட்டேன். உங்களை ஒரு ஸ்டெப்பு போடாம ஸ்ட்ரெயிட்டா எழுதிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஏ பிளஸ் பி உங்களை ஏ பிளஸ் பி தான் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிருக்கேன். ஏ மைனஸ் பி அப்படின்னு எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிருக்கேன். கீழே 2185 இன்ட்டு 1 டிவைடட் பை 4356 பிளஸ் 2171. என்ன நம்ம கூட்டி கூட போட்டுக்கலாம். இது பாருங்க 4356 பிளஸ் 2171. இது கீழே இருக்கு, இது மேல இருக்கு. அப்படியே இதை கேன்சல் பண்ணிடலாங்களா? கேன்சல் ஆயிடுச்சு. பாருங்க இது நம்ம கூட்ட தேவையில்லை. இங்க இருக்கிற வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூவும் சேம். உங்களா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்திலயும் ஒரே நம்பர் இருக்கிறதால இதுக்கு இது கேன்சல். அடுத்ததா 2185 இருக்கு. ஒருவேளை இதையும் கழிச்சா 2185 கூட வரலாம். 4356 மைனஸ் 2171. 6ல 1 போச்சுன்னா 5 5ல 7 போகிறதுங்களா? கடன் வாங்கணும். 15ல 7 போனா 8 1. அடுத்தது 4ல 2 போனா அப்போ இங்க என்ன வருது? 2185 வருது. சரிங்களா? 2185 வருது. கீழே என்ன இருக்கு? 2185 தான் இருக்கு. ஓகேங்களா? கேன்சல் பண்ணனா வேற எந்த நம்பரும் இல்லை. இதுக்கு இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ஆன்சர் என்னதான் வரும்னா ஆன்சர் 1. சரிங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியான தான். இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். சரிங்களா? ஆன்சர் இதுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இதை கழிச்சு போட்டோம்னா இந்த வேல்யூ வந்துடும். இதையும் அடிச்சோம்னா ஆன்சர் வெறும் 1. சரிங்களா? அடுத்து இருக்கிற கணக்குகளை பார்க்கலாம். அடுத்ததா இந்த கணக்கு பாருங்க. பெருக்குக அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் கீழே டிவைட்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதை இந்த ஒரு இதுவால பெருக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு நம்பரா இருந்தா இந்த நம்பரால பெருக்கணும். ஆனா இங்க ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஒருவேளை ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு வந்தா ஏ மைனஸ் பி ஆயிட்டு இருக்கும். இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? பிளஸ்ல ஏ கியூப் பிளஸ் பி கியூப் மட்டும் ஆப்போசிட்டா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அத ஏ பிளஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இத எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? சுருக்கி எழுதிக்கலாம். என்ன எழுதலாம்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரா எழுதிக்கலாம். ஓகேங்களா? மல்டிப்ளை ஐனா பெருக்கிறது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. சரிங்களா? இந்த ஏ மைனஸ் பிக்கு இந்த ஏ மைனஸ் பி கேன்சல். இங்க பாருங்க, இங்க ஏ பிளஸ் பி 1 இருக்கு. இங்க ஏ பிளஸ் பி தான் ஸ்கொயர் இருக்கு.
சரிங்களா. a plus b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இன்னொரு a plus b இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா. a plus b into a plus b. சரிங்களா. இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா a plus b த ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சு. அதனால ரெண்டு a plus b இருக்கு. அதனால ஒரு a plus b க்கு இந்த ஒரு a plus b கேன்சல் பண்றேன். பேலன்ஸ் இருக்கிற இந்த a plus b க்கு இந்த a plus b கேன்சல் பண்றேன். அப்ப ஆன்சர் என்ன? பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா. இதுதான் இந்த சம்முக்கான விடை. நோட் பண்ணிக்கோங்க. இப்படி கூட கேள்விகள் வரும். அடுத்ததா இந்த ஒரு சம்ம பாருங்க. 343 into 343 into 343 மைனஸ் 113 into 113 into 113. சரிங்களா. இந்த கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஹோம்வொர்க் போட்டு ஆன்சர் சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்றீங்க. நேதிக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஆன்சர் கரெக்டா ஆன்சர் சொன்னவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். சரிங்களா. அடுத்ததா இந்த ஒரு சம்ம பாருங்க. இதற்கு முன்னாடி நம்ம போட்ட சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா. இந்த சம்ம போட்டு கீழே ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. அடுத்ததான் இந்த சம பாருங்க. 147 into 147 ஓகேங்களா. 147 into 147 a into a. அடுத்ததான் பாருங்க 147 into 143 ஓகேங்களா. அப்போ 143 பக்கத்துல இருக்கு. அப்போ இது b ஸ்கொயர். அப்போ இது என்னன்னா ab. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ல என்ன இருக்குன்னா கீழே தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த சம்ல பாருங்க மேலேயே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. மேல என்ன கொடுத்துருக்காங்க, a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். கீழே 3 டைம் இருக்குங்களா. 147 147 147 143 143 143. அப்போ a கியூப் மைனஸ் b கியூப். சரிங்களா. a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். கீழே என்ன இருக்கு, a கியூப் மைனஸ் b கியூப். ஃபார்முலா a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். பாருங்க இதுக்கு இது அப்படியே கேன்சல். அப்ப என்ன இருக்கு, 1 by a minus b. ஏவா என்ன எடுத்தோம் 147. அப்போ 1 by 147 minus 143. அப்ப என்ன வரும் 1 by 4. சரிங்களா. ஆன்சர் என்ன 1 by 4 அப்படிங்கிறது ஆன்சர். என்னன்னா இதற்கு முன்னாடி சம்லாம் இந்த a கியூப் மைனஸ் b கியூபை நமக்கு மேல கொடுப்பாங்க. சரிங்களா. ஆனா இந்த சம்ல டிஃபரெண்டா கீழே கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற சம் தான். நோட் பண்ணிக்கோங்க. இது கூட கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா. யாருக்கும் தெரியாது. மேபி இது கூட தேர்வுல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா கேள்வியும் நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சரி, ஏன்னா கடந்த 4-5 ஆண்டுகள்ல வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மேலும் ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல என்னென்ன சம்ஸ் இருக்கோ இந்த மாடல்ல எல்லா சம்ஸுமே நீங்க நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். சரிங்களா. நாளைக்கு இதே மாதிரி அடுத்த டைப் சம்ம பார்க்கலாம். சரிங்களா. வேறு ஏதேனும் இந்த வீடியோ சார்ந்த வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. முக்கியமா இந்த சம்ம சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா. கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். சரிங்களா. நன்றி.